வணக்கம். வேத ஜோதிடத்தில் குரு புத்திசாலித்தனமான கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிரகம் ஆசீர்வாதம், தெய்வீகம், புத்திசாலித்தனம் மற்றும் ஐஸ்வர்யத்தின் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஜோதிடத்தின் படி குரு கிரகம் இந்த பகுதிகளை ஆள்கிறது. இது தவிர ரிஷப ராசியில் குரு அஸ்தங்கம் செல்வம் மற்றும் விரிவாக்கத்துடன் உறவுகளை நிர்வகிப்பதாகவும் அறியப்படுகிறது. ஆனால் குரு ஒரு நபரின் வாழ்க்கையில் திருமணம் போன்ற மங்களகரமான நிகழ்வுகளின் நேரத்தையும் குறிக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு வலுவாக இருந்தால் அந்த நபர் வாழ்க்கையில் தாமதம் மற்றும் தடையின்றி சுப பலன்களை பெறுகிறார். குரு ஜாதகத்தின் அடிப்பகுதியிலோ அல்லது பலவீனமான நிலையில் இருந்தாலோ அது நபரின் வாழ்க்கையில் சுகமின்மை, திருமணம் தாமதம் போன்றவற்றுக்கு வழிவகுக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த ஒரு கிரகம் அஸ்தங்கம் என்று கூறினால் அது ஒரு குறிப்பிட்ட ராசியில் 10 டிகிரிக்குள் சூரியனுடன் ஒரு கிரகம் இணையும் நிகழ்வை குறிக்கிறது. குரு மே 3, 2024 அன்று ரிஷப ராசியில் அஸ்தமிக்கப் போகிறது மற்றும் அது சுக்கிரனால் ஆளப்படும் ரிஷப ராசியில் இருக்கும். இதன் விளைவாக கிரகத்தின் இயற்கையான போக்குகள் சக்தியற்றதாக தோன்றும். சுக்கிரனால் ஆளப்படும் ரிஷப ராசியில் குரு அஸ்தங்கம் சூரியனுக்கு அருகில் வரும். ரிஷபம் குருவுக்கு எதிரியாக கருதப்படுகிறது. இந்த அஸ்தானத்தில் காதல் தொடங்குதல், திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு நேரம் சாதகமாக கருதப்படாது மற்றும் இந்த காலகட்டத்தில் யாராவது அத்தகைய முடிவுகளை எடுத்தால், அதாவது காதல் அல்லது திருமணம் தொடர்பான முடிவுகளை அவர்கள் எதிர்காலத்தில் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்கள் நடவடிக்கைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் மனைவியுடன் உங்கள் உறவை வலுவாக வைத்திருக்க வேண்டும். குரு அஸ்தங்கம் போது ஜாதகக்காரர் தனது மனைவியுடன் முக்கியமான பிரச்சனைகளில் சிக்குவதைக் காணலாம். இப்பிரச்சனைகள் குடும்ப சம்பந்தமாகவும் இருக்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு 9ஆம் மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 2வது வீட்டில் அஸ்தமிக்கிறது. உங்கள் வேலை மற்றும் அது தொடர்பான முன்னேற்றத்தின் மூலம் வாழ்க்கையில் திருப்தியை பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகளையும் பெறலாம். வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் அதிக லாபம் ஈட்டவும் அத்தகைய சுப வாய்ப்புகளை பெறவும் அதிக வாய்ப்புகள் உள்ளன. ரிஷபராசியில் குரு அஸ்தங்கம் உங்கள் வாழ்க்கையில் சேமிப்பிற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவீர்கள். இதனால் உங்கள் உறவில் சரியான இணக்கம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையை பராமரிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி நட்சத்திரம் அதிகமாக இருக்கும். இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு 8வது மற்றும் 11வது வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் லக்கினம் அதாவது முதல் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். ரிஷப ராசியில் குரு அஸ்தங்கம் போது தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் திடீர் நிதி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நிதி ரீதியாக நீங்கள் பண ஆதாயங்கள் மற்றும் அதிகரித்த செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் சேமிப்பிற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கும். உங்கள் உறவில் சில சிக்கல்கள் இருக்கும். உங்கள் மனைவியுடன் அதிக சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் தொண்டை மற்றும் நுரையீரல் தொடர்பான தொற்று நோய்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு 7வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 12வது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். உறவுகளிலும் தொழிலிலும் திடீர் மாற்றங்களை சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய வேலையை பெறலாம் அல்லது உங்கள் தற்போதைய வேலை தொடர்பாக இடமாற்றம் ஏற்படலாம். நீங்கள் வணிகத்துறையுடன் இணைந்திருந்தால் நீங்கள் வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக லாபம் மற்றும் அதிக செலவுகள் இரண்டையும் பெற வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக சேமிப்பிற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது. ரிஷபராசியில் குரு அஸ்தங்கம் போது உங்கள் கால்களில் வலி, மூட்டுகளில் விரைப்பு போன்றவற்றை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு குரு 6 மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 11வது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். ரிஷபராசியில் குரு அஸ்தங்கம் போது உங்கள் முயற்சிகளிலிருந்து திடீரென்று நிதி ஆதாயங்களை பெறலாம். இருப்பினும் நீங்கள் படிப்படியாக இந்த நன்மைகளை பெறுவீர்கள். நீங்கள் மகத்தான பலன்களை பெறும் நிலையில் காணப்படுவீர்கள் மற்றும் உங்கள் முயற்சிகளில் சிறந்த வெற்றியை பெறுவீர்கள். நீங்கள் வணிகத்துறையில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் முயற்சியில் முழுமையான திருப்தி மற்றும் பெரும் லாபம் இரண்டையும் பெறுவீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் திருப்தியும் இருக்கும்.
உங்கள் மனைவியுடன் அதிக இணக்கத்தை ஏற்படுத்தி திருப்தியுடன் சந்திப்பீர்கள். உங்களுக்குள் இருக்கும் மகிழ்ச்சியின் காரணமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள். இது தவிர நீங்கள் எந்த பெரிய உடல்நல பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதில்லை. சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு 5ஆம் மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 10வது வீட்டில் அஸ்தமிக்கிறார். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் உங்கள் வேலை பற்றி நீங்கள் கவலைப்படலாம். உங்கள் வேலையில் திருப்தி இல்லாததால் நீங்கள் மீண்டும் மீண்டும் வேலை மாறுவதைக் காணலாம். ரிஷபராசியில் குரு அஸ்தங்கம் போது வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் தோல்விகளை சந்திக்க நேரிடும். உங்கள் வாழ்க்கையில் பணம் சரியாக புழங்காது. பணத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இந்த காலகட்டத்தில் போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் சாதகமாக இருக்காது. கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு 7வது மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 9ஆம் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் வெளிநாட்டு வாய்ப்புகளுடன் சில சாதகமான மாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். வியாபாரத் துறையில் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வியாபாரம், பயணம் தொடர்பான வியாபாரம் போன்றவற்றால் ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் விரைவான வேகத்தில் அல்ல மெதுவான வேகத்தில் பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது. இது தவிர உங்கள் செல்வத்தை மிதமாக அதிகரிக்கும் நிலையிலும் நீங்கள் காணப்படுவீர்கள். ரிஷபராசியில் குரு அஸ்தங்கம் போது உறவுமுறையில் உங்கள் துணையுடன் நீங்கள் முழுமையான திருப்தியை பெறாமல் போகலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய உடல்நல பிரச்சனை எதுவும் இருக்காது. துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு 3வது மற்றும் 6வது வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 8வது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். இந்த ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல பலன்களை பெறுவார்கள். மேலும் புதிய வேலை வாய்ப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும். வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களும் நன்மைகளை பெறுவார்கள் மற்றும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம். புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் அதிலும் வெற்றி பெறலாம். ரிஷபராசியில் குரு அஸ்தங்கம் நீங்கள் ஏராளமான செல்வத்தை பெறுவீர்கள். அதை குவிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் காதல் உணர்வை அதிகரிப்பதில் வெற்றி பெறுவார்கள். இந்த ராசிக்காரர்களின் காதல் திருமணமாகவும் மாறலாம். ஆரோக்கியத்தை பற்றி பேசினால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு 2வது மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 7வது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் பிரச்சனைகளை சமாளித்து வெற்றிகரமாக வெளிப்படும் நிலையில் இருப்பீர்கள். வியாபாரத் துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் போட்டியாளர்களை விட முன்னேறிச் செல்லும் வகையில் வியாபார உத்திகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நல்லிணக்கத்தை பராமரிக்க நீங்கள் மாற்றங்களைச் செய்ய வேண்டும். ரிஷபராசியில் குரு அஸ்தங்கம் போது உடல்நலம் தொடர்பான பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதில்லை. தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு லக்கினம் அதாவது முதல் மற்றும் 4வது வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 6வது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். உங்கள் வாழ்க்கை தரத்தில் மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். அத்தகைய மாற்றங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது. தனுசு ராசிக்காரர்கள் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நீங்கள் வணிகத் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் ரிஷபராசியில் குரு அஸ்தங்கம் போது நீங்கள் சில அதிகரிக்கும் இழப்புகளையும் சராசரி லாபத்தையும் சந்திக்க நேரிடும். உங்கள் கூட்டாளரிடமிருந்து சில சிரமங்களை அல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக நீங்கள் கடுமையான தொண்டை நோய் தொற்றால் பாதிக்கப்படலாம். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு குரு 3வது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 5வது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். ரிஷபராசியில் குரு அஸ்தங்கம் போது உத்தியோகத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். வணிகத் துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். உறவில் பரஸ்பர புரிதல் காரணமாக உங்கள் மனைவியுடன் இணக்கம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பற்றி பேசுகையில் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும். கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு 2வது மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 4வது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். குருவின் அஸ்தங்க தாக்கத்தால் பணம், ஆன்மீக முன்னேற்றம் போன்றவற்றில் சுமூகமான பலன்களைப் பெற முடியாது. உறவுகளில் கும்ப ராசிக்காரர்கள் ஒருவித தவறான புரிதலால் தங்கள் துணையுடன் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்.
ரிஷப ராசியில் குரு அஸ்தங்கம் போதுகும்ப ராசிக்காரர்களுக்கு மூட்டுகளில் சில விரைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. மீன ராசிக்காரர்களுக்கு குரு முதல் மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 3வது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். பணியிடத்தில் கடினமான சவால்கள் காரணமாக நீங்கள் வேலையில் அழுத்தம் மற்றும் அதிருப்தியை எதிர்கொள்ளப் போகிறீர்கள். வணிக முன்னணியை பற்றி பேசுகையில் இந்த ராசிக்காரர்கள் லாபமின்மையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதன் காரணமாக வளர்ச்சி குறைவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது. ரிஷப ராசியில் குரு அஸ்தங்கம் போதுறவு முறையில் ஈகோ காரணமாக உங்கள் மனைவியுடன் நல்ல புரிதலை பேணுவதில் சிக்கல் இருக்கும். இந்த நேரத்தை நீங்கள் அதிகம் விரும்பாமல் இருக்கலாம் மற்றும் மன அழுத்தம் காரணமாக செரிமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம்.